நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 விமோச்சனம் கொடுக்குமா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. கடகராசி கடக லக்னம்னு வந்தாலே என்னதான் நடக்குது மேடம், ஒன்றுமே புரியலை அப்படின்றது தான் 80% ஆஃப் தி கடகராசி மக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஒத்துக்கிறேன், கடகம் ரொம்ப தான் கஷ்டப்படுது அப்படின்னு. ஆனாலும் பயப்பட வேண்டாம். இது எப்பயுமே ஒரு பீரியட் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி வரைக்கும். அண்ட் மே மாதத்துக்கு அப்புறம் அவர் விரைய குருவாக தான் ஆகிறார், அதில் டவுட் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த தடவை அதிசாரமும் பெறார். அப்படின்னா என்னென்னா கடகத்துக்கு மேலேயேவும் குரு வந்துட்டு போவார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பயுமே குரு எங்கே இருக்கார் அப்படின்றத விட குரு எங்கே பார்க்குறார் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம். அப்படி பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறார். அந்த 4ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் அம்மாக்கும் இருந்து வந்த விரிசல்கள் இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அம்மா வழியில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்க போகுது. அம்மானுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அம்மானுடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருந்துட்டாலே கண்டிப்பாக 70% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் அது ப்ரொடெக்டிவாக ஓடியே போயிடும். ஸோ இப்போ அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் சொல்கிறது விரயம் விரயம் விரயம், செலவு பண்ணி ஓயலை அப்படின்னு சொல்கிறீங்க. வீடு எவ்வளோதான் ரிப்பேர் பண்ணுறது, வண்டி எவ்வளோதான் சர்வீஸ் பண்ணுறது, என்னதான் நடக்குதுன்னே புரியல அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது ஒரு பெரிய லக்ஸுரி கார் ஒரு கஸ்டமர் வச்சிட்ருக்கார். அவர் சொல்கிறாரு, மேடம் என்னன்னே புரியல, செலவு பண்ணி 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 ஓயலை, போய் பார்த்தா பார்ட் எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க, கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கேட்குறார். ஆமாம், இதெல்லாம் கடகராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. பட் இப்போ அதெல்லாம் போயிடும். அண்ட் மேலும் அவரை சொன்னது என்ன தெரியுமா, மேடம் நான் வச்சிருக்கிற பிஎம்டபிள்யூவை நான் காவாசி விலை கூட வித்துடலான்னு நினைக்கிறேன், அது என்னை விட்டு போனால் போதும்னு நினைக்கிறேன், ஆனால் போகவே மாட்டேங்குது, செலவுன்னு இப்படி போயிட்டுருக்கு. உனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டை கொடுத்தாலும் சரி, கம்பெனியில் கொடுத்தாலும் சரி புரியவே இல்லை அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய விமோச்சனம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரேட்டுக்கு கூட உங்களை விட்டு அந்த வண்டி போயிடும். மேலும் சுகமாக திருப்தியாக உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் அமையும்ன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. திருப்திகரமாகவே அமையும் அப்படின்றதுலேயும் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி சனி பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு முதல்ல இருந்த சனி பயிற்சியை விட இப்போ 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி மச் 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 பெட்டர். பட் ஸ்டில் அந்த மச் பெட்டர்னு தான் சொன்னேனே ஒழிய சூப்பர் அப்படின்றது சொல்லலை. ஸோ எந்த வகையில் நீங்கள் காஷனாக இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக காஷனாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் இப்போ எந்த ஒரு ஈகோ கிளாஷஸும் வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையில்லாமல் அப்பா மேலே பிரச்சனை பண்ணுறது, அப்பாவோட சண்டை போடுறது அப்படின்றதெல்லாம் நாட் ரைட் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கு சூரியனுடைய வீடு, அங்கே கேது வேற வரார். அப்போது அந்த கேது சூரியன் 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் உங்கள் தகப்பனாருடன் எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போனாலும் அதில் உங்களுக்கு தோல்விதான். ஸோ இது தந்தை வழி, தந்தையினுடைய சொத்துக்கள்ல அனைத்து விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அரசு வழியும் ரொம்ப பெரிய அனுகூலம் கிடையாது. ஸோ நீங்கள் அலர்ட் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு தானே அஸ்ட்ராலஜி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா
டெய்லி பைரவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைரவனுடைய ஸ்லோகம் சொல்லுங்க, அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். துர்க்கையம்மனுடைய வழிபாடு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ கேது 3ஆம் வீட்டில் இருந்தது, அந்த கேது உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வரார். அதே மாதிரி ராகுவுமே உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். ஸோ மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பர்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். எது எடுத்தாலும் பிளாக் பண்ணத்தான் செய்யும், எது எடுத்தாலும் டிலே ஆகும், எது எடுத்தாலும் டேக் டைவர்ஷன்றது நடக்கும். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பயம்படுத்துறதுக்கா? நோ 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 நோ, எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இப்போ கடைப்பிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் உங்களுடைய கஸ்டமர்ஸ்ட்டை? சார் உங்களுக்கு 5 நாளில் நான் தரேன், முடிஞ்ச அளவுக்கு நான் தருவேன் சார், அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்றதும் சொல்லணும். அங்கே அலர்ட்டாகவும் இருந்து நீங்கள் 5 நாளுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி இருந்தால் 4ஆவது நாளே நீங்கள் கால் பண்ணி சரி இன்னொரு 4 days ஆகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு அலர்ட் சிம்பிளை நீங்கள் பண்ணணும். இதே தான் ஜாப்ல இருக்கிறவங்க. அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கறத விட நீங்கள் எதை முடிக்கலையோ அதை முடிக்க முடியலை அப்படின்னா ப்ரேயராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுபடுறது எப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்புன்றதை விட நீங்கள் முன்னாடி போய் நின்று சரி இதெல்லாம் எனக்கு புரியலை, இதெல்லாம் எனக்கு தெரியல, பரவாயில்ல அவங்க இது கூட புரியல, போடா உனக்கு வேலையை கொடுத்து அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லட்டும், அதெல்லாம் மைண்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் கடகராசி கடகலக்ன நண்பர்களை பெரிய லெவலில் டியூன் பண்ணிகிட்ருக்கு. அந்த பெரிய லெவல் டியூனிங் பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்து பெரிய 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 அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை கூட்டிகிட்டு வரதான் போகுது. அந்த காலம் பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் மேலும் 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் அந்த குருனுடைய பார்வை பலம் அப்படின்றது உங்களுடைய நெகட்டிவான விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கும் உதவுறார். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்ப 6ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இல்லாமலே போயிடுவாங்க. அண்ட் மேலும் உங்களை வெறுத்தவங்க கூட இப்போ என்னப்பா ஏன்பா இப்படி ரொம்ப டிலே பண்ற, என்னதான் உனக்கு புரியல, நீ உனக்கு சொல்லு, அந்த இடத்துக்கு மட்டும் நான் ஒருத்தரை தனியாக உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கூட்டு வந்துடுவாங்க. பட் இங்கே நான் சொன்ன பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்கணும். அது எப்படிடா கேட்கறது அப்படின்ற கான்செப்ட் வேண்டாம். ஒரு ஸ்டெப்பு 3+2 5 அப்படின்றத அந்த ஸ்டெப்பை விட்டுட்டு 5ன்னு போட்டாங்கன்னா அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் வரும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பத்தோட வாக்குவாதம்ன்றது தயவு செஞ்சு வேண்டாம். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் கெடவே கூடாது அப்படின்றது ஒரு தம் ரூலாக நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் 10 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, 20-30 வருஷம் ஆயிருந்தாலும் சரி, இப்போ கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அப்படின்ற விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? உண்மையான அன்பை காமிச்சு, அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது வெறுப்பாக பேசினாலும் நீங்கள் ஜஸ்ட் அதை விட்டுருங்க. ஓகே பாலிசின்னு எடுத்துக்கோங்க. எதையும் பெருசுப்படுத்தக்கூடிய காலம் உங்களது இல்லை அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே கடகராசி அப்படின்னா ரொம்ப அன்பானவர்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறது அந்த அன்பு தான். ஸோ அந்த அன்புன்ற ஒரு டூலையே நீங்கள் வச்சுக்கிட்டு திருப்பதி பெருமாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்னா அதுதான், அங்கே போயிட்டு வாங்க. திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள் நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் செய்ய 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 ஆத்மார்த்தமாக உங்களுடைய மனசு அப்படின்றது நல்லாயிருக்கும். மன ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா இருந்தாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். சனி பகவானுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலையெல்லாம் நீங்கள் ரொம்பவே பார்த்துக்கணும். சி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ் 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 கடகராசி கடகலக்ன அன்பர்கள் எப்படியா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு மார்ச் மாதம் 6 கிரகங்கள் சேர்ந்து மீனத்தில் உட்கார போகுது. நீங்கள் தயவு செஞ்சு ஒரு டூர் போகிறேன்னோ அல்லது வெளிநாட்டுக்கு போகிறேன்னோ, ஜாலியாக போனாலும் சரி, அல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போகணுமா அப்படின்றது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. அலர்ஜி உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபாரின் அப்படின்ற கான்செப்டை இந்த 2025 தயவு செஞ்சு வேண்டாமே அப்படின்னு கடகராசி கடகலக்ன நண்பர்கள் மனசில் நினச்சிக்கணும். அந்த இடத்துல ஆரோக்கியம் கெடும்,
பயம் வரும், பதட்டம் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் சிவனேன்னு இருந்துக்கிட்டிங்கன்னா திங்ஸ் வில் பி ரியலி நைஸ். பச்சை கற்பூரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நித்தியப்படி உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயில் அப்படின்றது மனசாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டூல், மன ஆரோக்கியத்துக்கு என்னவோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக சூப்பராக ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஜெயிச்சு பன்மடங்கு நீங்கள் வரதான் போகிறீங்க. சந்தோஷமாக பல விஷயங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.